வாங்க, நாம இன்னைக்கு இலங்கையோட வரலாற்றிலிருந்து ரொம்பவே ஆழமான, மனசு தொடுற ஒரு கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு கதைன்னு சொல்லிட முடியாதுங்க. காதல், நம்பிக்கை, அப்புறம் மனச நொறுக்குற துரோகம்னு எல்லா உணர்ச்சிகளும் ஒன்னா கலந்த ஒரு பாடம் இது. இந்த ஒரு வரி இதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. இது ஒரு சாபம். இந்த கதையோட முடிவுல சொல்லப்பட்ட ஒரு வலிமையான சாபம். நாம பார்க்க போற முழு சோகத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். சரி, வாங்க இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். ஓகே, இப்போ நாம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போறோம். அப்போ இலங்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அடர்ந்த காடுகள், மர்மமான சக்திகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு மாயாஜால தேசம் மாதிரி இருந்த ஒரு காலம் அது. அந்த தேசத்தை ஆண்டுட்டு வந்தது எக்ஹர் பழங்குடியினர். அவங்களோட ராணி, அவங்க பேர்தான் குவேனி, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. கூர்மையான அறிவு, அப்புறம் தன் நிலம் மேல தீராத பற்று, இதுதான் குவேனி. கேட்டிங்களா? இந்த வார்த்தைகளே போதும் அவங்க யாருன்னு சொல்ல. தன் நிலத்தை தாயா பாக்குறாங்க. அவங்க வெறும் ராணி மட்டும் இல்ல, தன் மக்களோட பாதுகாவலர். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஆமா, இந்த அமைதி கொலைய ஒரு காரணம் வந்தது. கடலுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்தான். நாட கடத்தப்பட்ட ஒரு இளவரசன். அவன் வருகையோட இந்த கதையோட சோகமான அத்தியாயம் ஆரம்பிக்குது. அவன் பேர் இளவரசன் விஜயன். இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவன். தன்னோட ஆட்களோட பசியில, சோர்வுல ஒரு வழியா இலங்கை கரைக்கு வந்து சேர்றான். அப்போ அவனுக்கு அங்க யாரும் தெரியாது, எதுவுமே இல்ல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரையும். ஒரு பக்கம் தன் நிலத்துல முழு அதிகாரத்தோட இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ராணி, இன்னொரு பக்கம் ஆதரவுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம கரை ஒதுங்கின ஒரு அந்நியன். இந்த பவர் டைனாமிக்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கதையே மாத்தப் போகுது. சோ அவங்க ரெண்டு பேரும் தடவையா சந்திக்கும் போது என்ன ஆச்சு? குவேனி சும்மா இல்ல, உடனே தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி விஜயனோட ஆட்கள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய மோதலோட ஆரம்பமா இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மோதல், அந்த பயம், இதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல மாறி ஒரு கூட்டணியா, அப்புறம் காதலா மலருது. இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்பு முன்னன்னு சொல்லலாம். எப்படி இது நடந்தது நீங்க கேக்கலாம். குவேனி விஜயனை ஒரு எதிரியா பாக்கல. அவனுக்கு உதவி செஞ்சா இந்த தீவுல அவளோட அதிகாரத்தை நிலைநாட்டலான்னு நினைச்சா. விஜயனுக்கு குவேனி ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சா. தன்னை காப்பாத்த வந்த ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலர். அவங்க ரெண்டு பேரோட உறவும் ஒரு பெரிய வாக்குறுதியில போய் நின்னுச்சு. இதுதான் அந்த வாக்குறுதி. இளவரசன் விஜயன் குவேனிக்கு கொடுத்த சத்தியம். நீ எனக்கு உதவி செஞ்சா நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொன்னான். இந்த வார்த்தைகளை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா வரப்போற மிகப்பெரிய துரோகத்தோட ஆணிவேரே இதுதான். விஜயனோட வார்த்தைகளை 100% நம்புனா குவேனி. அவனுக்காக அவ செஞ்ச தியாகம் நம்மனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தன் சொந்த மக்களையே அவங்களுக்கே துரோகம் செஞ்சு அவங்கள எதிர்த்து போரிட்டு விஜயனை இலங்கையோட மன்னனா ஆக்கனா. சரி, குவேனியோட உதவியால எல்லாம் முடிஞ்சுது. விஜயன் இப்போ மன்னன். அவனுக்கு முடிசூட்டுற நேரம் வந்துருச்சு. இங்கதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. அரசியல் ஆசையும் அவன் கொடுத்த வாக்கும் நேருக்கு நேரா மோதுது. விஜயனோட அமைச்சர்கள் எல்லாம் வராங்க. மன்னா, உங்களுக்கு ஒரு தூய வம்சத்து ராணிதான் வேணும். இந்த யக்கர் பழங்குடி பொண்ணெல்லாம் ராணியாக்க முடியாதுன்னு அழுத்தம் கொடுக்கறாங்க. இப்போ பந்த விஜயன் கையில. அவன் ஒரு முடிவெடுத்தே ஆகணும். குவேனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. மொத்த நம்பிக்கையும் எழுந்து அவன்கிட்ட கேக்குறா. நீதானே சொன்ன என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு. அவளோட குரல்ல இருந்த வலி விஜயனோட மனசாட்சிய கொஞ்சம் கூடவா அசைச்சு பாக்கலையா? ஆனா விஜய் என்ன செஞ்சான் தெரியுமா? தலை குனிஞ்சபடியே தன்னோட கொடூரமான முடிவை சொல்றான். பேரரசுக்காக அவன் இதை செஞ்சே ஆகணுமா. அவனுக்கு காதல், வாக்குறுதி எல்லாத்தையும் விட அந்த சிம்மாசனம்தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. துரோகம் நடந்துருச்சு. ஆனா அதோட விளைவுகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. குவேனியோட கதை அவளோட மரணத்தோடு முடிகிற ஒரு சாதாரண கதை இல்ல. அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. குவேனியையும் அவளோட 2 குழந்தைங்களையும் அரண்மனையை விட்டு துரத்திடுறாங்க. பாவம், அடைக்கலம் தேடி அவ தன் சொந்த யக்கர் மக்கள்கிட்டயே திரும்பி போறா. ஆனா அங்கேயும் அவளுக்கு அதிர்ச்சி. நீ விஜயனுக்கு உதவி செஞ்ச துரோகின்னு சொல்லி அவளை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. கடைசியில அவளையும் அவ குழந்தைங்களையும் அவளோட சொந்த ஜனங்களே கொன்னுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, காதலுக்காக எல்லாத்தையும் இழந்தவ கடைசியில அந்த காதலாலையும் கைவிடப்பட்டு தன் மக்களாலையும் கொல்லப்பட்டா. குவேனிக்கு எதுவுமே மிஞ்சல.
அதனாலதான் இன்னைக்கும் அந்த நாட்டுப்புற கதைகள்ல சொல்றாங்க, குவேனியோட ஆத்மா அந்த தீப விட்டு போகவே இல்லையா, அவளோட அந்த கடைசி மரண ஓலம், அவளோட வலி இன்னைக்கும் இலங்கையோட காத்துல ஒரு நிரந்தர எதிரொலியா கேட்டுக்கிட்டே இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? இது முக்கியமா 3 விஷயங்களை நமக்கு சொல்லுது. 1, சக்தி. அந்த அரியணை மேலே இருக்கிற ஆசை எவ்வளோ பெரிய அழிவு கொண்டு வரும்னு காட்டுது. 2வது, அரசியல். இங்க தனிப்பட்ட உறவுகளுக்கோ வாக்குறுதிக்கோ இடமே இல்ல, எல்லாம் கணக்குதான். 3வது, தியாகம். கடைசியில இந்த அரசியல் ஆட்டத்துல பலியானது யாரு? ஒரு பெண்ணோட காதலும் அவளோட நம்பிக்கையும் தான். கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. அரசியலும் காதலும் நேருக்கு நேரா மோதும்போது உண்மையில யார் ஜெயிக்கிறா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் காதல் பலியாக்கப்படும்போது அங்க வெற்றியாளர்னு யாருமே கிடையாது. இது பல நூற்றாண்டுகளா பதிலில்லாத ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.